சிலுவை பாடுகள் 4 பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? 4 இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? பாடுபட்டார். 4 இடத்துல தான் பாடுபட்டார். ஒண்ணு கெத்செமனே தோட்டத்துல. அது போற வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம என்ன பண்ணோம்? கெத்செமனே தோட்டத்துல என்ன பாடுபட்டாருன்னு சொல்லி நம்ம கேட்டோம். போன வாரம் நம்ம என்ன கேட்டோம்? 4 விதமான விசாரணையிலே அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார்? அண்ணா, காய்பா, பிலாத்து, ஏரோது நேரத்துல அவர் அவங்க முன்பாக நியாய விசாரணை நிற்கும் போது அவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார், எப்படி அடிபட்டார், எப்படி துப்பப்பட்டார், எப்படி அவர் அவமானப்பட்டார்லாம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த வாரம் என்னன்னா ஸ்தோத்திரம், செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவை சுமந்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் கொல்கத்தா பாதையின் பயண பாடுகள். இயேசு கிறிஸ்துவின் கொல்கத்தா பாதை பயண பாடுகள். இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலிருந்து அரண்மனைக்கு வந்தார். அரண்மனையிலிருந்து அவர் என்ன பண்ணார்னா ஸ்தோத்திரம், அவர் என்ன பண்ணார்? கொல்கத்தா மலைக்கு போகிற வழியில் அவர் பட்ட பாடு. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா முடிகிற தருவாயில அவர் நமக்காக பட்ட பாடுகள் ஏராளம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 31 வசனம். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேல் அங்கியை கழற்றி உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். போகையில் சீரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். கபால ஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்திற்கு போதும். பாருங்க, அந்த அரண்மனையிலிருந்து கொல்கத்தா என்றதான இடம் வரையில, சிலுவையில அறையப்படுகிற இடம் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா சுமந்துக்கிட்டு போனார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஜெபிச்சிடலாம். பிதாவே, தகப்பனே, இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை மூலமாய் தேவனாய் கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 26லிருந்து 32 வசனங்களை நீங்க படிச்சு பார்த்துக்குங்க. ஸ்தோத்திரம். யோவான் 19ஆம் அதிகாரம் 16, 17 நான் இந்த வசனங்கள் தான் சொல்லுவேன். பாத்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, முதலாவது பாத்தீங்கன்னா அந்த கொல்கத்தா பாதையில போகும்போது அவர் சிலுவையை சுமக்கிறார். என்ன பண்றாரு? சிலுவையை சுமக்கிறாரு. சிலுவையை சுமக்கும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் கடந்து போறான், ஒரு ஆள் போறான். போகும்போது பாத்தீங்கன்னா அங்க அவன் பேர் என்னன்னா சீரேனே ஊரானாகிய சீமோன். அந்த சீமோன் மேல என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை தூக்கி வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்கன்னா பலவந்தமா வைக்கிறாங்க. எப்படி வைக்கிறாங்க? பலவந்தமா அவன் மேல சிலுவை வைக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் பல தடவை. ஆனாலும் ஒரு சொல்றது தவறு ஒண்ணும் இல்லை. பாருங்க, பலவந்தமா அவன் வேண்டான்னு ஒதுங்குறான். இல்ல, நீ சிலுவை சுமந்துதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த சிலுவை தூக்கி அவர் மேல என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
கிறிஸ்துவம் என்று சொன்னாலுமே என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு, என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்குங்க. என்ன சொன்னாரு? என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம அநேக தேவ பிள்ளைங்க கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு போதனால எப்படி இருக்குன்னா, ஸ்தோத்திரம், இயேசுவாண்ட வந்துட்டியா, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு, சூப்பரா இருக்க போறேன், உனக்கு காரு பங்களா வீடு வாசல் அது இதெல்லாம் உனக்கு வந்துட போகுது. இன்னைக்கு அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுவுக்காக நீ பக்தியை வாழ்றதுனால உனக்கு பாடு வரும், நீ ஆண்டவரை நேசிக்கிறதுனால உனக்கு கஷ்டம் வரும், நீ கிறிஸ்தவனா இருக்கிறதுனால உனக்கு பாடு வரும், உன்னை நிந்திப்பா அவமதிப்பா, உனக்கு ஒரு சில காரியெல்லாம் மறுக்கப்படும் சொல்றதே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, அநேக தேவ பிள்ளைகள் நம்ம சபையில நானும் நம்ம எல்லாரும் கூட அந்த சிலுவை வேண்டான்னு தான் பலவந்த வேண்டான்னு நம்ம என்ன பண்றோம், ஒதுக்குறோம். ஆனாலும் நமக்குள்ள என்னன்னா, இயேசுவுக்கா எதையாவது செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா இந்த சிலுவை கட்டாயமா நம்ம மேல இருக்குதா, வரதான் செய்யும், மேல வைக்கதான் செய்வாங்க. நமக்கும் சிலுவைக்கும் ரொம்ப தொலைவு கிடையாது, நமக்கும் சிலுவைக்கும் ரொம்ப கிட்ட இருக்கு. ஆண்டவருக்காக வாழணும் நினைச்சா நிச்சயமா அந்த சிலுவை நம்ம மேல வைப்பாங்க. ஆண்டவருக்காக ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை வாழணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், ஆண்டவருக்காக உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும்னு சொன்னா நம்ம என்னதான் சிலுவை வேணான்னு சொன்னாலும் நம்ம மேல சிலுவை வரும், பலவந்தம் பண்ணுவாங்க. சிலுவை பாதை தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, லூக்கா 26ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 26ல இருந்து 28 வசனம். லூக்கா, அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவோ உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இரண்டாவது, அந்த சிலுவை பாதையில என்ன நடக்குதுன்னா, அருமையானவர்களே கவனிங்க, என்னன்னா இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்துக்கிட்டு போறாரு. ஆண்டவருக்காக என்ன பண்றாங்க எல்லாரும், சிலுவை சுமக்கும் போது ஆண்டவருக்காக அழறாங்க. அழும்போது நடக்கிற காரியம்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து, எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க உங்க பிள்ளைக்காக உங்களுக்காக அழலாம், உங்க பிள்ளைகள் நிமித்தம் நீங்க கட்டாயமா அழுவீங்க. உங்க பிள்ளைங்க நிச்சயம் நடு தெருவில் கொண்டு வந்து நம்மளை நிறுத்தும், நமக்கு விரோதமா காரியங்களை செஞ்சு கட்டாயமா நிறுத்தும். அதுதான் சொன்னாரு, என் பாடு நான் உனக்காக பாடுபட்டேன், நீ என்ன பண்ண, உன் பிள்ளைங்களுக்காக அழு, வேண்டாத வெறுப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்காத, இடர்ல உண்டாக்குற காரியத்தை சொல்லிக் கொடுக்காத, கிறிஸ்துவனுடைய பாடுகளை சொல்லிக் கொடு. ஒருத்தங்க திட்டாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே சொல்லு. நிச்சயம் ஒரு நாளும் ஒரு காலத்திலும் நம்மள ஒருத்தர் என்ன பண்ண மதிக்காம போகிறதுக்கு இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன பண்ண சொல்றாரு, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. அந்த இடத்துல சொல்ல வர்றது என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர் என்னதான் பாடுபட்டாலும் அவர் பாடுபடுகிறத அவர் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. மற்றவங்க அழக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மையா நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா, உங்களுக்கு 1000 பாடு வரட்டும், என்ன பிரச்சனை வரட்டும், நீங்க வியாதியா இருப்பீங்க, வந்தவங்களை பார்த்து சாப்பிட்டீங்களா, அந்த பிரச்சனை எப்படி இருந்தது சொன்னீங்களே, அந்த பிரச்சனை எப்படி இருந்தது, இவ்வளவு இருந்தது, எப்படி சகிச்சீங்க, கட்டாயமா என்ன பண்ணுவோம், கேட்போம். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, சிலுவை பாதை. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒரு சின்ன ஒரு பரிசு மாற்றமே
என்னை தேற்றுவார் யாரும் இல்லையே, எதுவுமே இல்லையே, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களே. கிறிஸ்தவம் நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன், கிறிஸ்தவம் என்பது என்னன்னா, நீங்க மற்றவங்க கிட்ட போய் நிற்கிறது கிறிஸ்தவம் கிடையாது, நீங்களே உங்களை பலப்படுத்திக் கொள்வதுதான் கிறிஸ்தவம். சொன்ன இல்லையா? கிறிஸ்தவம் என்பது என்ன? சூம்பின கையை பார்த்து நீ சூம்பின கையாவே இரு, பிச்சை எடுத்துக்கிட்டே இருந்த கையை நீட்டி நீயே பொழைச்சிக்கிடான்னு சொல்றதுதான் கிறிஸ்தவம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால சிலுவையில் அவர் பாடுபட்டு இருக்கிறாரு, பாத்தீங்கன்னா அங்கேயே ஆத்துமாதாயம் பண்றாரு. ஆனா நம்ம இன்னைக்கு பாருங்க, ஒரு விசுவாசியை கூட்டிட்டு வேணா கூட்டி வர்றது கிடையாது. கேட்டா எனக்கே பிரச்சனை, என் கண்ணீர் அவருக்கு, உங்க சோக கதை இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் மாறுதான் போதும், அது மாறுமா மாறாதா? எப்பயுமே ஒரு காரியம் எந்த பிரச்சனையும் நிரந்தரம் கிடையாது. அதனால என்னன்னா ஸ்தோத்திரம், அவர் போகிற போது, இயேசு கிறிஸ்து போகிற போது, அந்த சிலுவை சுமந்துக்கிட்டு போகும்போது அவருக்காக அழுதுகளை பார்த்து சொல்றார், நீங்க அழாதீங்க, எனக்காக அழாதீங்க, உங்களுக்கு வர பிரச்சனையை பாருங்க, உங்களுக்கு வர பிரச்சனையை பாருங்க, உங்க பிரச்சனை, உன் பிள்ளைகளை பிரச்சனை மாட்டிக்கொள்ள கூடாது, அதை பாருங்க. உன் பேத்தி மாப்பா மாட்டிக்கொள்ள கூடாது, உன் பேரை மாட்டிக்கொள்ள கூடாது, உன் மகள் மாட்டிக்கொள்ள கூடாது. ஒரு சில அம்மா அப்பா பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு சபைக்கு நேற்று போயிருந்தேன், அவர் சொல்லுவாரு, ஒரு விசுவாசி பார்த்து, பாஸ்டர் என் பொண்ணை திட்டாதீங்க பாஸ்டர், அவ சேர்த்துருவா, அவதான் இருந்து சாவடிப்பா. மக்கள் என்ன பண்ணுவா சொல்லுங்க, அவதான் இருந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளுக்காக மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சூழ்நிலை வந்தாலும், கிறிஸ்துவுக்காக நம்ம நின்று அநேகருக்கு ஆறுதலா இருப்பதுதான் சிலுவை பாதை. சொல்லுவோமே. என்னை குறித்த நான் யோசிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன சுய பரிதாபத்தில் இருக்கக்கூடாது, நானே இப்படி இருக்கிறேன், அப்படி கிடையாது. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா எடுங்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம் லூக்கா 23:32 படிங்க. 23. மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, சிலுவை பாதையில பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிறது என்னன்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் மேல பலவந்தம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா தேவ சித்தத்தின்படி அவர் என்ன பண்றாரு, பாடுகளை சிலுவை சுமந்துக்கிட்டு போறாரு. அந்த தேவ சித்தத்தின்படி செய்கிற போது மற்றவங்களுக்கு ஆறுதலா அது மாறுறாரு, என்னதான் தனக்கு வருந்த பிரச்சனையா இருந்தாலும். மூணாவது பாத்தீங்கன்னா 2 பேர் கூட போறாங்க. யாரு? யாருங்க? 2 குற்றவாளிகள். 2 குற்றவாளிகள் என்ன பண்றாங்க, அவரோடு கூட சிலுவை சுமந்துக்கிட்டு போறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமே. இது வந்து பாத்தீங்கன்னா சிலுவை பாதையில இதுவும் நடக்குது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்தவத்துல இந்த கிறிஸ்துவ பாதையில போய்கிட்டு இருக்காங்க, கொல்கோதா பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது இந்த குற்றவாளிகளை போலதான் நிறைய பேர் சிலுவையை சுமந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. என்னது? சிலுவை சுமந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க மேல பலவந்தமா வச்சாங்க. இவன் வேணான்னு சொன்னா கூட இவங்க மேல என்ன பண்ண போறதில்ல, கேட்க போறதே கிடையாது. நீங்க அதுக்கு தாண்டா அது போல அவங்க நிலை. இவங்க மேல அந்த சிலுவை என்பது இவங்க தேவ சித்தத்தின்படி அல்ல. சோத்திரம். இவங்க இயேசுவுக்கு பதிலாக சுமந்தவங்களும் கிடையாது, தங்களுடைய குற்றத்தினாலே தேவனுக்கு அந்த சிலுவையை அவங்க சுமந்தாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு எல்லாரும் ஓடுறோம், எங்க போயிட்டு இருக்கோம், சிலுவை நோக்கி போறேன் வச்சுக்கலேன். அதுல கிட்டத்தட்ட எல்லா சபைகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா சபையிலும் எல்லா விசுவாசிகளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% இந்த போல சிலுவை தான் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. எது போல சிலுவை? எது போல சிலுவை? ஆண்டவருக்காக ஒரு சிலுவை சுமக்கிறோமா? நான் இயேசு ஏத்துக்கு ஞானசேனம் எடுத்த உடனே என்னை வீட்டை விட்டு ஒதுக்குவாங்கன்னு சொன்னா ஒதுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம், எடுக்கவே மாட்டோம். அதான் சொன்னாரு,
என்னை பின்பற்றி வர விரும்பினா தன் சிலுவை எடுத்துக்கோ. நீ யாரு மகனையோ மகளையோ அம்மாவையோ அப்பாவையோ யாரு உன்னை தடுத்தாலும் என்ன பண்ணாத, நீ பார்க்காத, நீ முன்ன பின்பற்றி வா. அக்கம் பக்கம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணிடுவேன், விழுந்து போயிடுவேன். அதனால உலக அந்த ஆசா பாசங்கள் வருமானால் சிலுவையின் காரியம் இயேசு மீது இருக்கிறதான அது சிலுவை உங்களை விட்டு போயிடும். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இதை சொல்றதுனால நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி, கவலைப்பட்டாலும் சரி, நீங்க வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா ஒரு காரியம், இன்றைக்கு இயேசுவுக்காக சிலுவை அனுபவிக்கிற எந்த விசுவாசியா இருக்கா? அதை இதை இப்படி சொல்லி எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் வேலை வாங்கி போட்டுக்கிட்டு பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சிலுவையினாலே இயேசு மற்றவங்களுக்கு பாடு வராது, மற்றவங்க இடல் தான் வரும். என்னதான் வரும்? உண்மைங்க. இந்த வார்த்தை நான் சொல்றேன், யாராவது இயேசுவுக்காக சிலுவை பாடுபட்டு இருக்கீங்களா? நான் சிலுவை பாடுபட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா என் பரிசுத்தத்துக்காக, தேவனுக்காக, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுக்காக 2 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு சிலுவை தான், அதெல்லாம் ஒரு பாடுகள் தான். நமக்கு விரோதமா சொல்லுவாங்க. என்ன சொன்ன இல்லையா? என்ன சொன்னாங்க? பொய் சாட்சி சொல்லுவாங்க, அவதூறு சொல்லுவாங்க, அவதூறு பருப்பாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அப்படி இருக்கும்போது அவர் மேல அவதூறு பருப்புனாங்க, பொய் சாட்சி சொன்னாங்க. ஆனா அவர் அமைதியா இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால்தான் அவரை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா, அவரை குற்றமற்றவர் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? நிரூபிச்சாரு. அவர் குற்றமற்றவர் சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணல, தன் வாயை திறந்து சொல்லாம அவங்களே கண்டுபிடிச்சாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்துக்காக வாழணும்னு நினைச்சேன்னா நீங்க சிலுவை, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை சுமக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. நீ இயேசுக்காக நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உனக்கு சிலுவை வரும். அந்த சிலுவை பாடில உன் வாழ்க்கையில மற்றவங்களுக்கு தான் ஆசீர்வாதமா இருக்கும், தவிர உனக்கு ஒரு நாளும் எந்த பிரச்சனை வராது. நீ சிலுவை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலனையும் வல்லமை ஆண்டவர் கொடுத்துருவாரு. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவன் என்ன பண்ண மாட்டான்னு சொன்னா, மற்றவங்களுடைய நல்லதான் விசாரிப்பான், தவிர தான் சிலுவைப்படுறேன், தான் அவமானப்படுறேன், தான் நிந்திக்கப்படுறேன், தன்னுடைய காரியத்தை குறித்து அவன் என்ன பண்ணல, யோசிக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அதனால இந்த சிலுவையை நம்ம எடுத்துக்கிட்டு போக கூடாது. எந்த சிலுவையா? இந்த சிலுவை எடுத்துக்கிட்டு போக கூடாது. இது வேணாம் சொல்லு, இந்த சிலுவை வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம். குற்றவாளிகள் மூலம் குற்றத்தை நிமித்த வருகிற சிலுவை அல்லேலூயா வேண்டாம்ப்பா. அல்லேலூயா சொல்லு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். இந்த பாட்டு பாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அந்த பாட்டை எழுதினவர் சும்மா ஏற்ற சொரக்காக எழுதல. பக்கம் நிக்க வச்சிருக்கிறாங்க, மனைவியை நிக்க வச்சிருக்காங்க, மனைவி கழுத்துல கத்தி, உன் மனைவி இப்ப வெட்ட போற, இயேசு மறுதளிக்கிறா. இயேசுவின் பின்னே போகத்தோனிந்தே, ஒரே வெட்டு, மனைவி விழுந்துட்டா, 2 பசங்க. இப்ப என்ன சொல்ற? இயேசுவின் பின்னே போகத்தோனிந்தே, பின்னோக்கே நான் சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே. ஒரே வெட்டு, பிள்ளைகள் வெட்டப்பட்டாங்க. நீயால் பழிச்சுக்கோ. இல்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு வராது. வரவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஆனால் அருமையானவர்களே, சிலுவை எடுத்துக்கிட்டு போகும்போது சிலுவை சுமக்கிறது யாருக்கு பிரயோஜனம்? சிலுவை ஆண்டவருடைய அந்த இதை குறித்து நான் புரிஞ்சுக்கல, சிலுவை குறித்து. சரி, நான் இதை குறித்து ரொம்ப பேசல. அல்லேலூயா. சிலுவை பாதையில் என்ன நடந்தது? பலவந்தமா சிலுவை சுமந்தான் ஒருத்தன். பலவந்தமா சிலுவை சுமத்தக்கூடாது. இயேசுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். 2வது,
இயேசு என்ன பண்ணார்? சிலுவை சுமந்தாரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இது பண்ண. மூணாவது என்ன பார்த்தோம்? சிலுவை பாதையில, கொல்கோதா பாதையில அந்த 2 கல்லனும் 2 குற்றவாளியும் சுமந்த. அது போல இருக்க கூடாது, இயேசுவை போல சுமக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த நாள்ல நான் வந்து சோத்திரம் செய்தி என்னன்னா, இயேசு சிலுவை சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசு இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தி தான். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்? இன்னைக்கு ஆசீர்வாதமான செய்தி தான். பாஸ்டர் இப்பதான் ஆரம்பிக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆசீர்வாதம் செய்தின்றதுனால எனக்கு ரொம்ப பெருசா வராது. நேரத்துக்குள்ள சீக்கிரம் நான் முடிச்சிடுவேன். ஏற்கனவே செய்திக்குள்ள போயாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? படிங்க பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிலுவையை சுமந்து கொண்டு அவர் சிலுவையை சுமந்து கொண்டு, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அல்லேலூயா. வந்தலையா? சிலுவை சுமந்தோராய் சீசராகுவோ, சிந்தை வாழ்விலும் தானே தரிப்போ, நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோ. இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். இந்த நாள்ல உங்களுக்கு வந்து நான் வந்து இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவையில நமக்கு கிடைத்த காரியம் என்ன, அதுதான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அதனால சொல்ல வேண்டியதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். என்னென்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில நம்முடைய துக்கத்தை சுமந்தார். சொல்லுங்க, நம்முடைய துக்கத்தை சுமந்தார், நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய ஆக்கினையை தண்டனையை சுமந்தார், நம்முடைய பாடுகளை சுமந்தார். சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது இயேசு, நம்ம வந்து இந்த வசனங்கள் நிறைய இருந்தா கூட நான் விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையை சுமந்தார். அந்த சிலுவையில அவர் சிலுவை சுமந்தாலும் அந்த சிலுவையில என்ன இருந்ததுன்னா நம்முடைய காரியம் அங்க இருந்தது. என்ன இருந்தது? நம்முடைய காரியம் தான் இருந்தது. என்ன இருந்ததுன்னா துக்கம், நம்முடைய துக்கம் தான் இருந்தது. எடுத்து படிங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்முடைய துக்கத்தை சுமந்தார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, 3ஆம் வசனத்தை கூட படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். அவர் அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் வாழ்க்கை, அவர் பாத்தீங்கன்னா சிலுவை சுமக்கும் போது கூட என்ன சுமந்தார்னா நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். துக்கம் நிறைந்தவராய் அவர் காணப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37 38 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன பண்ணார்னா துக்கப்பட்டாரா. துக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர் என்ன பண்ணார்னா படிங்க பார்க்கலாம். இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவர் பாருங்க, ஸ்தோத்திரம், கெத்செமனே தோட்டத்துல ஆரம்பிக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில துக்கம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நமக்குள்ள எண்ணம் வந்துடும், நம்ம செத்துருவோம் போல இருக்கணும். அந்த எண்ணம் வந்தாலுமே அந்த எண்ணமே பார்த்தீங்கன்னா, அந்த மரணம் எண்ணமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா
பெரிய ஒரு ஏதோ ஒரு இருள் சூழ்ந்தது போல இருக்கும். எல்லாம் வெளிச்சமா தான் இருக்கும், எல்லா சூழ்நிலை நல்லா தான் இருக்கும். ஆனா பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பெரிய ஒரு துக்கம் நிறைந்தது, எது இருட்டா இருக்கிறது போல இருக்கும். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவன் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. உங்களுடைய துக்கத்தை எல்லாம் அவர் மேல வச்சிடுங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏன்னு சொன்னா, உங்க துக்கத்தை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். நான் சொல்லலாம், ஒருவேளை அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இப்பதான் சொன்னீங்களே, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் இருக்கு ஆண்டவருக்காக. அது இந்த துக்கம் எப்படி சந்தோஷமா மாறுன்றதெல்லாம் நான் சொன்னேனே, அதுவே ஒரு வேத பாடமா போயிடும். அல்லேலூயா. அதனால நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு நிச்சயமா நான் சொல்றேன், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த துக்கம் அவர்களை ஆளுகை செய்யவே செய்யாது. அறிவை கடந்த தெய்வீக அமைதி அந்த அந்த மனுஷனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆமென். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 17 57ஆம் அதிகாரம் 17 வசனம். இல்லம்மா 57:18. அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். சிலுவையில வர்றதுக்கு முன்னையே இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுற்றி திரியும் போது துக்கம் நிறைந்த மக்களிடத்துல போய் அவர் ஆறுதலை கொடுத்தார். ஆமா. அப்போ சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறார்னா, நம்முடைய துக்கத்தை எல்லாம் அவர் மேல போட்டாரு. என்னுடைய துக்கம் மாத்திரமல்ல, தம்பியினுடைய துக்கம் மாத்திரமல்ல, பிரதருடைய துக்கம் மாத்திரமல்ல, இவருடைய துக்கம் இல்ல, எல்லாருடைய துக்கத்தையும், உலகத்தினுடைய எல்லாருடைய துக்கத்தையும் அவர் மேல் போட்டதுனால்தான் அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். துக்கம் நிறைந்தவர். அதனால்தான் ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் துக்க நாட்கள் என்ன பண்ணா முடிந்து போகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போ. மாஸ்டர், துக்க நாட்கள் முடிந்து போக சொல்றீங்களே, எப்ப முடிந்து போகும்? நிச்சயமா முடிந்து போக போகுது சிலுவையில். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கா நம்முடைய துக்கத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. வெளிப்படத்தில் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. சரி, இனி மரணமும் இல்லை, இனி துக்கமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப அவர் சிலுவை சுமக்கும் போது என்னத்தை சுமந்தார்னா, நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். நாம் செய்த எல்லா, நம்முடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா துக்கத்தை அவர் மேலே செலுத்தி விட்டார். அவர் நம்முடைய துக்கத்தை எல்லாம் சுமந்து கொண்டார். நீ சுமக்க தேவையில்லை, உன் துக்கத்தை நீங்க சுமக்க தேவையில்லை. அவர் என்னுடைய துக்கத்தை எல்லாம் சுமந்தார். இரண்டாவது காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த நீங்க வசனங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்க ஏன் இந்த மெசேஜினுடைய தலைப்பு உங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எனக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. அவர் முதலாவது தெரிஞ்சுக்கணும், என் துக்கத்தை அவர் சுமந்தாரு. சொல்லுங்க, இயேசு சுமந்து கொண்டாரு, என் துக்கத்தை எல்லாம் சுமந்தார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சுமந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவங்களை சுமந்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார். எடுங்க பார்க்கலாம், ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு
அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவர் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுவோமே. அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து கொண்டார். சொல்லுங்க, அநேகருடைய பாவத்தை சுமந்து கொண்டார். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் என்று சொன்னாலுமே சொல்லுவாங்க இல்லையா, நிறைய சொல்லுவாங்க, இந்த கிறிஸ்தவம் பாவி 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 பாவினே சொல்லுவானுங்க. இவனுங்களுக்கு இந்த ஊழியக்காரங்க வேற வேலையே இல்லை, எதை எடுத்தாலும் பாவி 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 பாவி. இதுவே இந்த வார்த்தையே எனக்கு என்ன இருக்கு, வெறுப்பா இருக்கு. நாங்க என்ன வேணும் விட்டுமா பாவி பாவி சொல்றோம் இல்லையே. பாவத்தை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சதுனால்தான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறான்னு தான் நாங்க சொல்றோம், தவிர நீ பாவின்னு சொல்ல. 6ஆம் வசனத்தை படிங்க. அதுல நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் தன் தனி வழியிலே போனோம், கர்த்தரோ நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். சொல்லுங்க, அவர் மேல் விட பண்ணினார். என் பாவம், என் அக்கிரமம், என் அநியாயம், என்னுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேல விட பண்ணிட்டாரா? அவர் மேல தூக்கி வச்சிட்டார். ஜோஷுவா, உன் பாவத்தை எல்லாம் யார் மேல வச்சிடுறேன்? யார் மேல வச்சிடுறேன்? இயேசு மேல வச்சிடுறேன். பாவ மன்னிப்பு உனக்கு கொடுக்கிறேன் நான். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திர இயேசு அதிலே 10 பாத்தீங்கன்னா 53:10 கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது போதும். அல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா குற்ற நிவாரண பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தார். என்ன பலியாக ஒப்பு கொடுத்தாரு? குற்ற நிவாரண பலியாக. அல்லேலூயா. இதுல நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா லேவியராகமம் புத்தகம் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தை படிங்க, பார்க்கலாம். எப்படி நம்முடைய குற்றத்தை அவர் சுமந்தார் பாருங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 21-22. அவர் தன் குற்ற நிவாரண பலியாய் ஆசாரிப்பு கூடார வாசலிலே கொண்டு வர கடவன். எல்லாருக்கும் புரியுதுங்களா? நான் இஷ்டத்துக்கு பேசிட்டு போட்டிருந்தேன், யாருக்கும் புரியல, பிரயோஜனம் கிடையாது. அதனாலே ஆசாரியன் அவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனுக்காக கர்த்தருடைய சன்னதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்போது அவன் செய்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த குற்ற நிவாரண பலி என்ன பலி குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, குற்ற நிவாரண பலியா ஒரு ஆடு கொண்டு வரணுமா? ஒரு ஆட்டை கொண்டு வந்த உடனே என்ன பண்ணணும்னா, அந்த ஆட்டை அடிச்சு பலி செலுத்தும் போது அந்த ஆட்டை கொண்டு வந்தவனுடைய பாவம் என்ன பண்ணுதுன்னா மன்னிக்கப்படுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னா குற்ற நிவாரண பலியாய் நம்முடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணாரு? ஒரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். லேவியராகமம் 4:3 படிங்க பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்தால் கொண்டு வர கடவன். அவன் அந்த காளையை
வாசலிலே கொண்டு வந்து, நல்ல கவனிங்க, அதன் தலைமேல் தன் கையை வைத்து, போதும் போதுமா, நல்ல கவனிங்க, அந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இந்த பலி மேல என்ன பண்ணனா அருமையா நல்ல கவனிங்க. நம்முடைய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆட்டை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்தி, எவன் பாவம் செஞ்சவனா அவன் கொண்டு வரணும் ஆட்டை. அவன் ஆட்டை கொண்டு வந்த உடனே அந்த ஆட்டு மேல என்ன பண்ணனா தன் கையை வைக்கணும். தான் கையை வைக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல சுமத்திடுறான். எப்படி சுமத்திடுறான்? தன்னுடைய எல்லா பாவத்தையும் அந்த ஆட்டு மேல சுமத்துறதுனால தன்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டு மேல சுமத்திடுறான். இவன் என்ன ஆயிடுறான்னா ஃப்ரீ ஆயிடுறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஒரு பாவ மன்னிப்புக்குரிய பலி செலுத்தும் போது தன்னுடைய கரத்தை அந்த ஆட்டின் மேல் வைக்கும் போது தன்னுடைய பாவத்தை அதன் மேலே சுமக்கிறான். அது போலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக எல்லாருடைய பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பா, எப்படி அந்த குற்ற நிவாரண பலி ஆடு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்படும் போது குற்ற நிவாரண பலியை கொண்டு வந்தவனுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிறதோ, அதே போல நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பை கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? புரியல? புரியல? அல்லேலூயா. ஒரு ஐயாவை பார்த்து இது கத்துக்கினேன். புரியுதா? புரியல? அல்லேலூயா. அப்ப பாருங்க, உண்மையால ஸ்தோத்திரம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. நான் டக்குன்னு அடுத்த குறிப்புக்கு நான் போறேன், கடந்து போலாம், படிங்க. நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். சொல்லுவோமே. இப்போ என்ன நடக்குதுன்னு அருமையானவர்களை நல்லா கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல ஏத்துக்கிட்டார். ஏத்துக்கிட்ட உடனே அந்த பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கிறதுனா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு வரணும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு கிறிஸ்து தான். இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்கணும்னா சபைக்கு வர்றது மாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். 2வது மனம் திரும்பணும். 3வது ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்பதான் ரட்சிப்பு. சொல்லுங்க, விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கும்போது தான் ரட்சிப்பு. இதுதான் இந்த ரட்சிப்பு வரும்போது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல் சுமந்துட்டார்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கிறாங்க. நீங்க அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணாலும் உங்க பாவத்தை ஏற்றுப்பாரு. ஏற்றுக்க அடையாளம் என்ன? அவர் தகப்பனா இருக்கிறார். எப்படி தன் மகனுக்கு தன் ஜீவனை கொடுத்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறது போல இந்த நம்முடைய ஆண்டவர் என்ன தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுக்கிறார். நம்ம பரிசுத்தவானா மாறுறோம். 3வது அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் டக்குன்னு கடந்து போகலாம். நல்ல கவனிங்க. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. 3வது அருமையானவர்களை நல்லா கவனிங்க. இதை கொஞ்சம் குறுந்து கவனிக்கும்படி அன்பாய் பட்சமா உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சிந்தையை சிதற விடாதீங்க. ஆமென். என்னன்னா நம்முடைய நோயை கர்த்தர் நீக்கிறார், சுமக்கிறார். நோய்கள் 16ஆம் வசனம் அதிலே
அஸ்தமானமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொசமாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. உங்களுக்கு இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சுகமாக்குற வல்லமை புரியுதோ இல்லையோ, தெரியுதோ இல்லையோ, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா, அந்த சிலுவையின் பாடு நம்மை என்ன பண்ணுதுன்னா, நம்முடைய வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறது. ஒருவேளை நாம் அந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்காம இருக்கலாம். அதை பெற்றுக் கொள்றதுக்கான அதற்கான விசுவாசம் நமக்குள் இல்லாம இருக்கலாம். ஆனா தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னுடைய நோய்களை சுமந்து கொள்கிறார். ஸ்தோத்திரம். நிறைய பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஊழியக்காரனா நிறைய வியாதி இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களோட நான் தான் பலவீனமா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா உண்மை என்ன அருமையானவர்களே, நான் எப்பவுமே சொல்றது போல நம்ம இந்த வியாதிக்காகவும் ஜெபிக்கிறது இல்ல. இயேசு என்னுடைய வியாதியை சுமந்துகிட்டாருன்னு யோசிக்கிறதும் கிடையாது, அதை நினைக்கிறதும் கிடையாது, அதை வாயில் அறிக்கிறதும் கிடையாது, அந்த வசனங்களை படிக்கிறதே கிடையாது. அதுக்காக ஒரு நாளாவது ஏசப்பா என் சுகர் வியாதி இருக்கு, என் பலவீனம் இருக்கு, நீங்க எனக்கு சுகமாக்குங்க சொல்லி ஒரு நாளாவது கிளைம் பண்ணி ஜெபிக்கிறதே கிடையாது. ஜெபிக்கிறோமா? நானும் மனைவி இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு நாங்க தனியா ஜெபிக்கிறது இருக்கு. இப்ப எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லி அவங்க எங்க 4 பேருக்காக நாங்க ஜெபிப்போம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம் எங்க குடும்பத்துக்காக. காலையில 6 to 7 வரலும் விசுவாசிகளுக்காக, நமக்கு சபை குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். எங்க குடும்பத்துக்கு நாங்க மாலை 6 to 7 வரலும் ஜெபம் பண்ணுவோம். பாத்தீங்கன்னா அதுல மகளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லி, தம்பிக்கு இருக்கிற பையன் மகனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை, அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம், எனக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து இந்த வார்த்தை இது இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம அறிக்கிட்டு நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த வியாதி சுகமாகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப நாம என்ன பண்ணா, இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இன்னைக்கு அநேக என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சோத்திரம் இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இருந்தாலும் என்ன பண்றது இல்ல, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறதே கிடையாது, அது நடக்கிறதே கிடையாது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ணிட்டாரு? எடுத்து படிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். டக்குன்னு கடந்து போகலாம், சீக்கிரம் கடந்து போயிடலாம். வைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை யாரெல்லாம் தினந்தோறும் சொல்றீங்களா சிஸ்டர்? நீங்க சொல்றீங்களா? சரி, நீங்க கை தூக்கத்தை பார்த்து சொல்றீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த வார்த்தையை சொல்லணும். உங்களுக்கு இதுல இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டாரு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை பாடுல அவர் நமக்கு சுமந்து கொண்ட ஒரு பெரிய காரியம் என்னன்னா, என் வியாதி, என்னுடைய எல்லா வியாதி நீக்கினார். அல்லேலூயா.
எதெல்லாம் முடியாது, எந்த வியாதி எல்லாம் முடியாது, எந்த வியாதி எல்லாம் முடியாது, எந்த சுகர், எந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவால் முடியும். ஒரு காரியம் இருக்கு. ஒண்ணு, நாம ஒரு சில ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபிக்கும் போது சுகமாகிறது. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வியாதிகளை எப்படி சுகமாக்கி கொள்ள முடியும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவுடைய தழும்புகளால் சுகமானேன் 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 அறிக்கை இட்டுக்கிட்டே இருக்கும்போது எங்க வியாதி சுகமாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. எப்படி ஒரு வியாதி வந்தா மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அது போல வியாதியோடு கூட மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானே, இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதியெல்லாம் சுமந்துகிட்டான்னு சொல்லி அறிக்கைட்டு விசுவாசித்து நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும் போது நிச்சயமா வியாதி நீங்கும். உங்களை நீங்களே சுகமாக்கி கொள்ள முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இதை நான் சொன்னாலும் புதுமையா தான் இருக்கும். காரணம்னா இது இன்னும் நம்ம அநேக சபைகளிலே என்ன வரலன்னா, இது இன்னும் உள்ள வரல. என்ன இன்னைக்கு சபைகள் நடக்குதுன்னா, என்ன சபைக்கு வரணும், காலை ஆராதனை வரணும், அங்க பிரசங்கம் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார் பாஸ்டர், அதை கேட்டுட்டு போயிடணும். இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு கிறிஸ்தவமே இதுதான் கிறிஸ்தவம். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை, சுகம், ஆசீர்வாதம், நன்மை, ஆண்டவர் கொடுத்த எந்த காரியமும் நம்ம என்ன பண்றது இல்ல, பெற்றுக்கொள்றது இல்ல. ஆனா ஒரு காரியம் நல்லா கவனிச்சுக்கங்க அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சுகம் தருகிறார். அல்லேலூயா. என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய வியாதி எல்லாம் அவர் சுமந்துகிட்டாரு. ஒரு காரியம் சொல்றேன் கவனிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது என்ன நடக்குன்னா, உங்க பலவீனங்கள் மேலே பெருசா எழும்பி உன்னை பாதிப்பு உள்ளாகாம காக்கும். ரெண்டாவது என்னன்னா, அந்த பலவீனம் நாளுக்கு நாள் போய் நீங்க சுகமாயிடுவீங்க. அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்கார் ஒருத்தர், அது சொல்லி அடுத்த குறிப்பு சொல்ற, பெரிய ஊழியக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சிறு வயசுல அவரால் நடக்கவே முடியாது. ரொம்ப பலவீனமான, அவங்க அம்மா அவருக்கு வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அவர் ஒரு நாள் இந்த வேதத்தை எடுத்து, என்ன வயசு இருக்கும், ஒரு 14 வயசு இருக்கும், வேதத்தை எடுத்து படிச்ச உடனே அப்பதான் அவருக்கு என்ன இந்த வசனம் ஞாபகம் இருந்தது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானீர். கிட்டத்தட்ட அந்த வசனத்தை படிச்சு 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 அறிக்கை இட்டுக்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ரொம்ப வயசான காலத்தில் தான் இறந்தாரு. அன்னைக்கு சுகமானவர் தான். இப்போ நம்ம நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இதை சொல்லி போகலாம். இல்லைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோன்னா, சிலருக்கு என்னது, சிலருக்கு தான் சுகம், அநேகருக்கு சுகம் இல்லை. அது கிறிஸ்தவம். எல்லாருக்கும் சுகமா? சோறு போட்டார, சோறு 5 அப்பம் 2 மீன் எல்லாருக்கும் போட்டார. 2500 பேரை ஒதுக்கிட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டு போங்கடா இல்லைன்னு சொன்னார. எல்லாருக்கும் போட்டாரா இல்லையா? எல்லாருக்கும் தான் சுகம், எல்லாருக்கும் தான் பலன். வேணும்னா ஏசி என்னுடைய துக்கத்தை மாத்திரமல்ல, என் பாவத்தை மாத்திரமல்ல, பாவத்தை சுமக்கும் போது கூடவே பாவத்தினால் அந்த வியாதியும் நீங்குகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவே. 4வது காரியம் பாருங்க. அல்லேலூயா. 5ஆம் வசனம் 53:5. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சொல்லுங்க, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா. ஆக்கினை சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க ஆக்கினை என்றால்? தண்டனை. சொல்லுங்க பார்க்கலாம். என்னதுங்க ஆக்கினை என்றால்? ஆக்கிலா பிரிஸ்கிலா கிடையாது. ஆக்கினை என்றால் தண்டனை. ஆக்கினை என்றால் தண்டனை. கவனிங்க அருமையான கவனிங்க. பாருங்க, அந்த என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பாவம் செய்யற ஆத்மா என்ன பண்ணும்? பாவத்தின் சம்பளம் மரணம். பாத்தீங்கன்னா நாம் செய்யற ஒவ்வொரு குற்றத்திற்கும் என்ன உண்டுங்க? அப்பா என்ன உண்டுங்க? பாஸ்டமா மட்டும்தான் கேட்கிற மாதிரி தோணுது. தண்டனை உண்டு. இப்ப நம்ம உலகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா பாவத்தை செஞ்சுட்டு நம்ம ஆக்கினை தீர்ப்புக்குரியவர்களா இருந்தோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா,
தண்டனைக்குரியவளா இருந்தோம். அந்த தண்டனை ஆக்கினை என்ன பண்ண அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கவனிங்க, அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தேன் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் யார் குரல்? ஆமென். சரி, ஓகே ஓகே, கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்து ஏன் அடிக்கப்பட்டாரு? ஏன் அடிக்கப்பட்டாரு? வேற ஒண்ணுமே கிடையாது. நான் பாவம் செஞ்சதுனால நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் அடிச்சாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நான் அடிக்கப்பட வேண்டிய நான் செஞ்ச ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை உண்டு. ஒரு சில பாவங்கள் செஞ்சா என்ன பண்ணுவாங்க? கல் எடுத்து அடிப்பாங்க. ஒரு சில பாவங்கள் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாவம், ஒவ்வொரு குற்றம் உண்டு, ஒவ்வொரு தண்டனை உண்டு. ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா, படிங்க பார்க்கலாம். 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். மத்தேயு 25:46. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அருமையானவர்களே, கொஞ்சம் கவனிங்க, இதை சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, ஒரு கூட்டத்தார் நித்திய ஆக்கினை அடைகிறாங்க, ஒரு கூட்டத்தார் நித்திய ஜீவனுக்கு போறாங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் என்ன பண்ணார்னா ஏற்றுக்கொண்டதுனால, அந்த பாவத்தினால் வர தண்டனை அவர் சுமந்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நம்மை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனா அந்த பாவத்தினால வர தண்டனை யாருடைய தண்டனை எல்லாம் அவர் சுமக்காது இருந்தாரோ, யாருடைய ஆக்கினை எல்லாம் அவர் சுமக்காது இருந்தாரோ, அவர்கள் எல்லாம் ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போயிட்டாங்க. ஆக்கினை தீர்ப்புனா என்னதுங்க? நரகமாகிய தண்டனை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த உலகத்துல சிலுவை பாடில அவர் அடிக்கப்பட்டார், கொட்டப்பட்டார், அறையப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார், முட்முடி சூட்டப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், குத்தப்பட்டார், எல்லாம் நடந்தது. இதெல்லாம் எதுனா ஒரு மனிதனுடைய பாவத்துக்கான தண்டனை. அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு நித்திய ஜீவனாகிய பலனை கொடுத்தார். இந்த தண்டனைய ஸ்தோத்திரம். அந்த தண்டனை வந்து ஒரு மனுஷனுக்கு பலன் கொடுக்காத போது, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அதற்கான பலனை அனுபவிக்காத போது அவன் என்ன பண்றான்னா நரகத்துக்கு போறான். அல்லேலூயா. நரக ஆக்கினை தீர்ப்புக்குள்ள போறான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு புரியாது. அதனால 4வது என்னன்னா ஆக்கினை தீர்ப்பு. கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன். ஒரு மணி நேரம் கரெக்டா ஆயிடுது. அல்லேலூயா. கடைசியா என்னன்னா நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க பார்க்கலாம். நிமிந்து உட்காருங்க அழகா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். 3ஆம் வசனம், 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன பண்ணிட்டோம்? மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பிரைஸ் தி லார்ட். 10ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா ஒப்பு கொடுக்கும் போது போதுமா பாருங்க. 4ஆம் வசனம் சொல்லுது என்னதுன்னா நம்முடைய பாடுகளை சொல்லுங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா.
மூணாவது கடைசியா நாலாவது காரியம் என்னன்னா, சிலுவையில் அவர் சுமந்து கொண்டு கொல்கொதா மலையில சிலுவையில அவர் செய்த காரியம் என்னன்னா, நம்முடைய பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆமா, நாங்க சொல்லுவோம் இல்லையா, அதே அம்மா சிலுவையில இயேசு வந்த வந்தா என்ன இல்ல, இயேசு வந்த வந்தா அந்த பிரச்சனையை தீர்க்கிறாரு. இயேசு வந்த வாங்க, வருவாய் இதுவே, தருணம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம்னா பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஆனா எல்லாம் நடந்திருக்கிறது. ஆனா உண்மை என்னன்னா, தேவ பிள்ளைகளே, இயேசு வந்த வரும்போது உண்மையாகவே நம்முடைய பிரச்சனை தீருகிறது. அல்லேலூயா. பிரச்சனை தீராத மக்களே கிடையாது. நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க உண்மையா சாட்சி சொன்னீங்கன்னா, ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை விடுதலை கொடுத்திருக்கிறார். நிச்சயம் நான் சொல்ல முடியும். இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, ஸ்தோத்திரம், நம்ம இந்த உலகத்திலிருந்து நம்மை கொண்டு வர்றதுக்கே ஒரு வழி என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து தான் நம்ம என்ன பண்றாரு, கொண்டு வர்றாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைல அந்த பாடோடு இருப்பாங்க. தேவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள சந்திச்சு அந்த கடன் பிரச்சனையை கர்த்தர் விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருப்பாரு. ஒரு சிலரை பார்த்திருக்கிறோம், என்ன போல ஆளுங்களுக்கு வியாதியாக இருக்கிற மனுஷனுக்கு வியாதியை நீக்கி அந்த வியாதியாகி அந்த பாடிலிருந்து சுகமாக்கி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சிலர் பார்த்திருக்குன்னா அடிமைத்தனத்துல, ஸ்தோத்திரம், இந்த குடியினால வெறியினால பாவ வாழ்க்கையினால இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். அதுவே அவர்களுக்கு பாடு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பிசாசு பிடியில பாதிக்கப்பட்டு பயங்கர கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சுகமாக்கி அந்த பாடிலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்திருக்கிறார். எப்படியாக நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, நம்மை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக இருந்த விசுவாசம் கூட இன்னைக்கு நமக்குள்ள, இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்ன நம்ம ஆண்டவர் எனக்கு இதை செய்வார், இதை செய்வார், இந்த பிரச்சனை தீர்ப்பார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம் சொன்னா, விசுவாசித்த அந்த பாடுகள் இருந்து அந்த பிரச்சனை விடுதலையாகி நம்ம வந்திருக்கிறோம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அநேக நேரத்தில் அந்த பிரச்சனை எனக்கு தீர்வே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, தேவ பிள்ளைகளே, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன இருந்ததை காட்டிலும் ரட்சிக்கப்பட்டதன் பின்பு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறதுனால உடைய எல்லா பாடுகளையும் அவர் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிக்கணும்பா. எதை விசுவாசிக்கணும்? இதுதான் நமக்கு தடைய. சோ நிறைய வசனம் இருக்கு. ஒரு சில வசனத்தை மாத்திரம் சொல்லி ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்ப பாருங்க, அவர் சிலுவையில அவர் பாடுபட்டுட்டாரு. என்னென்னலாம் பாடினா அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை போலவே எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். இப்ப சோதிக்கப்படுறதுனால என்ன நடக்குதுன்னா, அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டதுனால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு என்ன பண்றாரா, உதவி செய்கிறார். நீங்க அவருடைய உதவி கேட்கணும். நீங்க எப்படி கேட்பீங்க உதவி? எப்படி கேட்பீங்க உதவி? ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த பாடு இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கின்னு இருப்பீங்களா? அல்லது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, என்னுடைய பாடுகளை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே, இந்த பாடையை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நீங்க இப்போ நாங்க இப்படி பிரசங்கம் பண்றதுனால எப்படி பிரசங்கம் பண்றோம் வச்சுக்கீங்களேன். நாங்க இப்படி பிரசங்கம் பண்றோம். என்ன பிரசங்கம் பண்றோம்னா, இயேசு வந்தா உனக்கு பாடு உண்டு, உனக்கு வேதனை உண்டு, அதெல்லாம் பிரசங்கம் பண்றோம். அப்ப இதையும் பிரசங்கம் பண்றோம். என்ன பிரசங்கம் இது? எதையும் பிரசங்கம் பண்றோம். என்ன பிரசங்கம் பண்றோம்?
பாடு தீர்றதுன்னு பிரசங்கம் பண்றோம். அவனுங்களுக்கு பாடு இருக்கணும் பிரசங்கம் பண்றோம், பாடு தீர்றதுன்னு பிரசங்கம் பண்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இல்லங்க, எந்த பாடானாலும் அவரால் தீர்க்க முடியும். நீங்க இயேசுவுக்காக பாடுபடுறதுனா அந்த பாடல உன்னை விடவும் போறது கிடையாது. அதனால நீங்களே ஏற்றுக்கொண்ட அந்த பாடுகளா இருந்தாலும் அதுல இருந்து தீர்வு கொடுக்க அவரால் முடியும். நீங்க ஒரு சில நேரங்களில் உங்களை பிரச்சனைய போய்கிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு காரியத்துல பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க, அந்த பாடுல இருந்து தீர்க்க உங்களுக்கு அவரால் முடியும். ஏன்னா நீங்க வருந்தி கேட்கும் போது நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணுவார் அவரு? சொல்லுங்கப்பா. ஏன் அவர் யார்? அவரு ஒரு அப்பா தன் தோல் மேல சுமந்து கொண்டு போறதுக்குள்ள உங்களையே என்ன பண்ணாரு? உங்களுக்கு பாடுகள் எல்லாம் தோல் மேல சுமந்துக்கிட்டு தான் போறாரு. ஒரு அலையிலையா சொல்லுவோமே, எல்லாரும் எழுந்திருப்போம். அலையிலூயா.